Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 766 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கேட் வைப்பர் வந்து பயங்கரமா அலப்பற பண்ணிட்டான்ல. லூஃபி என்னடான்னா அவர் மேலே ஏறி உட்காந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். ஏன்னா தலைவர் நல்லா மெத்துன்னு ஜம்முன்னு இருக்காராம். சாப்பர் கதறி தள்ளுவான், ஏறி இப்படி விளையாடாதன்னு. ஏன்னா மனுஷனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குது. இந்த டைம்ல இவன் ஏறி இப்படி விளையாண்டான்னா இன்னும் இன்ஜுரி சீரியஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி இங்க சம்பவம் போயிட்டு இருக்கும் போதே அங்க லா வந்துருவான். வந்து பாக்குறான், அவனுக்கு ஒன்னும் புரியல. இங்க வந்து என்னடா அலப்பற பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பேந்த முழிப்பான். அங்க சாப்பர் ஒரு சைடு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஆளு கேட் வைப்பர் தேவையில்லாத வேலையை பார்த்து ரத்தம் ஏகப்பட்டன்னு வேஸ்டா போச்சு. சோ எனக்கு ரத்தம் வேணும், யாராச்சும் கொடுங்கன்னு சொல்லி அங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இங்க ஜோரோவோட அதுக்கு மேல காமெடி. ஐயோ என் முன்னாடி ஒரு பெரிய கேட் மான்ஸ்டர் வந்து நின்னுட்டு இருக்குது, இன்னைக்கு அதை வெட்டி நான் சூப் வைக்காம விடமாட்டேன்னு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். உசோப் ஒரு சைடு பதறி போய், டேய் வேணாண்டா, அவரு தான் இந்த ஊரோட தலைவர், நீ தேவையில்லாம அவர் மேல கையை வச்சு பஞ்சாயத்து எழுத்து வச்சிடாதன்னு சொல்லி சொன்னா அவன் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, இந்த ஆளோட 9 லைஃபையுமே நான் கொன்னு இந்த ஆளையே மொத்தமா கொல்ல போறேன், என்ன யாரும் தடுக்காதீங்கன்னு கத்துன்னு கத்திட்டு கிடப்பான். அட பூனைக்கு மொத்தம் 9 லைஃப் மகள்ல அதை தான் சொல்றான். அதே நேரம் இங்க நம்ம லா மட்டும் தனியா வரல, அவனோட க்ரூ மெம்பர்ஸ் 20 பேர்த்தையும் சேர்த்து தான் கூப்பிட்டு வந்திருக்கான். வந்தவன் எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க தான் ஹார்ட் பைரட்ஸ்னு மொத்தமா முடிச்சிருவானா. அவனும் போஸ் எல்லாம் கொடுப்பானுங்க. அடுத்த செகண்ட் போய் லூஃபி கிட்ட தனியா பேச ஆரம்பிச்சிருவான். எல்லாருமே இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க, ஒழுங்கா எங்களை ஸ்டார் ஹேட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியே வைக்கல, நீங்க ரொம்ப மோசம் கேப்டன், ஏன் அப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னு கதறி தள்ளுவானுங்க. உடனே லா இருந்துட்டு, டேய் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்போதைக்கு ஒப்பந்தம் போட்டு ஒரு கூட்டணி மட்டும் தான் வச்சிருக்கோம், ஃப்ரெண்ட் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்ல, அதனால கம்முன்னு இருங்கம்மா. இங்க நம்ம ப்ரூக்கு நாய் வாயிலெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாயி முடியாம வந்து பொத்துன்னு விழுவான். பாவம், பாடி எலும்பும் தோலுமா இருந்தா இதான் நிலம போல, சாரி எலும்பா இருந்தா இதான் நிலம போல. அதே நேரம் லூஃபி சஞ்சிக்கு நடந்த மேட்டரை பூரா சொன்ன உடனே லா ஷாக் ஆயிருவான். எது பிக் மாமா பார்க்க அவன் போயிருக்கானான்னு. அட ஒன்னும் பஞ்சாயத்து இல்லப்பா, நான் போய் எப்படியே 4 உதைய போட்டு அவனை திருப்பி கூப்பிட்டு வந்துருவேன், அதனால கொஞ்சம் எனக்காண்டி வெயிட் பண்றியா, நான் வந்ததுக்கு அப்புறம் கைடோ கூட போய் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ காப்பி சாப்பிட போற மாதிரியே சொல்லுவான். ஆனா லா இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. எப்போ அந்த கைடோ வந்து இவங்களை அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. சோ அதுக்கு முன்னாடி இவங்க அவனை அட்டாக் பண்ண முந்திக்கணும். ஆக்சுவலா இந்த ஜோக்கு வந்ததே கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா இப்போ இவங்க இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி ஊர் உலகத்துக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்து அவன் டார்கெட் இவங்களா இருந்தாங்கன்னா இந்த கண்ட்ரியை மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்பான். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஆனந்த கண்ணீர்ல பொங்கி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க கண்ட்ரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் நிஜமாவே பைரட்ஸ் தானான்னு. ஏன்னா அவனுங்க எல்லாம் கரடு முரடா ரொம்ப மோசமா இருப்பானுங்க. ஆனா நம்மளுக வந்து காப்பாத்தி கேரிங்க இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறாங்களே, அதனால கரச்சுன்னு சொல்லி மறுபடியும் ப்ரூக் மேல பஞ்சு அவனை கவுன்னு கவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா உங்க ஃபீலிங்ஸுக்கு நான் போதையாடா, என்ன போட்டு இந்த கவுறீங்களேன்னு அவன் ஒரு சைடு புலம்பி தள்ளுவான். இப்படி எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருந்தவன கேட் வைப்பர் எந்திரிச்சிருவாரு. அப்பாடா நல்ல வேலை ஒண்ணு ஆகலன்னு கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருக்க சொன்னா, வாங்க எதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம், ஒரு பெரிய விருந்து ஒண்ணு கொண்டாடிடலாம், சாப்பாடையும் சரக்கையும் கொண்டு வாங்கல, என்ஜாய் பண்ணணும்பா. இதுல இருந்து என்ன தெரியுது, கேட் வைப்பரும் நம்ம லூஃபியும் ஒரே மாதிரி ரகம், எந்த நேரத்துல எப்படி எல்லாம் இருக்கணும்னு கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. லூஃபியும் ஆமா வாங்க என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிடுவான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், இந்த சைடு இவங்க கேப்டன், அந்த சைடு அவங்க கிங், அவங்க நினைக்கிறதானே நடக்கும். உடனே விருந்த தடப்புட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. என்ஜாய்மெண்ட் எப்பவும் போல வேற லெவல்ல போகும். சாப்பர் அவ்வளவு நேரமா வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட ஜாலியா விளையாட்டு பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இதுல வேற கேட் வைப்பர், யாரும் கூச்சப்படவே கூடாது, எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க, உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு நவுத்துங்கன்னு சாப்பாடெல்லாம் வாரி வழங்கிட்டு இருப்பான். சாப்பாடும் நல்லா டேஸ்டியா இருக்கிறதுனால கேப் விடாம வெளுத்து வாங்குவாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கரமான டான்ஸ். அந்த டைம் தான் லூஃபிக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஏதோ ஒன்னு நம்ம மறந்துட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்க மாதிரியே தோணுதே, என்ன அதுன்னு யோசிப்பான். அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே கும்மாலம் தான். அப்புறம் என்ன நல்லா செம்மையா ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு அங்கேயே குரட்டை விட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் அந்த கின்னும் காஞ்சிரவும் இன்னும் மேல ஏறி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகல போல. அதே நேரம் மேல காட்டுறாங்க பிராங்கி, ரோபின், ப்ரூக், இவங்க 3 பேரும் கின்னுக்கும் காஞ்சிரோவுக்கும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அட நம்ம பயிலுக பொடி பயிலுக ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுவானுங்க. ஆனா இவங்க தானே கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கணும். இப்போ அவனுங்க 2 பேரும் மட்டும் இந்த கண்ட்ரிக்குள்ள என்ட்ரான் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். இத மத்தவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆல்ரெடி அந்த ஜாக் என்ட்ராய் பண்ண வேலைத்தனம் தான் நமக்கு நல்லா தெரியுமே. அவன் ரைசோங்கிற ஒரு நிஞ்சாவை தேடி வந்தான். அவன் லேண்ட் ஆஃப் வானோவை சேர்ந்தவன். இப்ப வந்துட்டு இருக்க இவனுக்கு 2 பேருமே லேண்ட் ஆஃப் வானோவை சேர்ந்தவனுக்கு தான். சொல்ல போனா இவனுங்களுமே அவனை தேடி தான் வந்திருக்கானுங்க. இப்ப இவனுக்கு உள்ள வந்து, நாங்க லேண்ட் ஆஃப் வானோவை சேர்ந்தவங்க, எங்களோட ஃப்ரெண்டு ரைசோ இங்கதான் இருக்கான்,
அவனை யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாலே போதும் பெரிய பஞ்சாயத்தாகும். அதுலயும் இவங்க ஸ்டா ஹேட்ஸுக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சா இவ்வளவு நேரம் இவங்களை கடவுளா பார்த்து தேங்க்யூ எல்லாம் சொன்னவங்க செருப்பை பிச்சை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு சாமுராய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு வெளியில சொல்ல முடியல. இப்பதான் அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இவனுங்க உள்ள வந்து குட்டியை குழப்பிடக்கூடாது, அதுக்காகவே கொஞ்சம் பயங்கர கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல தேவையில்லாம இவங்களுக்குள்ளேயே சண்டை வர்றது நல்லா இருக்காது. அதனால இன்னைக்கு நைட்டு பூரா ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, அந்த காஞ்சிரோவும் கின்னும் இந்த வழியா வராம பாத்துக்கணும். அதனாலேயே கண்ணை கொட்ட கொட்ட முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. அதனால ரோபின் என்ன சொல்லுவா, நம்ம 3 பேருமே அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா மொத்தமா டயர்ட் ஆயிருவோம். அதனால ஒருத்தர் பார்க்கும்போது மத்தவங்க ரெஸ்ட் எடுப்போம், அதான் கரெக்டா இருக்கும்பா. சரி நான் ஃபர்ஸ்ட் பண்றேன்னு 3 பேருமே அடிச்சுக்குவாங்க. சரி இதுக்கு தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு 3 பேருமே பாத்துக்குவோன்னு அப்படியே உட்காந்துக்குவாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. ஒரு வழியா இவனுங்க மேல வந்து சேர்ந்துட்டானுங்க. சரி வந்துட்டானுங்களே அவனுங்களை தடுத்து, யோ நீங்க எல்லாம் மேல வராதீங்க, வந்தா கலவரமாயிரும், பேசாம கப்பல்ல போய் வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துடுறோம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரோபின் சொன்ன மாதிரியே அவங்க 3 பேரும் நல்லா டயர்டாகி அங்கேயே குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, அந்த இடம் ஃபுல்லா ஃபாகா இருக்கிறதுனால இவங்க ஏறி வந்த அந்த டைகர் அவங்கள கம்ப்ளீட்டா மறைச்சிருச்சு. சோ அவனுங்களுமே அவங்க அங்க இருக்காங்கன்னு நோட் பண்ணல. நம்மள நினைச்சு லூஃபியும் மத்தவங்களும் கவலைப்பட்டு இருப்பாங்க. சோ அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்லுவான். அப்ப அந்த மங்கிய வேற கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுகிட்ட ரைஸோங்கிற வாரியரை பத்தி விசாரிப்பானுங்க. அவ்வளவுதான் அது நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கலவர ஸ்டார்டிங்லயே அவனுங்க என்னென்னலாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணானுங்கன்னு இந்த மங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கி சின்ன பின்னமாய் தான் மேல இருந்து கீழே வந்திருக்கும். இப்ப மறுபடியும் அதே பேரை சொல்லி வந்து கேட்கறானுங்கல்ல, அதனால அது பயந்து நடுங்கி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு விழுந்தடிச்சு ஓடும். டேய் இந்த இடத்துல எங்களால தனியா எல்லாத்தையும் தேட முடியாது, அவன் எங்க இருக்கா என்னன்னு சொல்லுன்னு வெட்டிட்டே பின்னாடி போவானுங்க. அப்படி ஓடினவங்கள அது காட்டுக்குள்ள கூட்டு போயிடும். ஆனா என்ன அந்த குரங்கு ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டே சாமுராய் வந்துட்டாங்க அவங்கள விடாதீங்க அப்படின்னு பயத்துல தொண்டைகிளிய கத்திட்டு விரித்தனமா ஓடும். சோ இதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் இந்த 2 லூசு பயலுக உள்ள போய் என்னென்ன கலவரமாக போகுதுன்னு அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.